ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் பவானி. வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சளி, இருமல், மார்பு சளி எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான நாட்டு மருந்து மாதிரியான தூதுவளை குழம்பு தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். மழைக்காலம், குளிர்காலம் வந்தாலே வீட்டில் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு ஆரோக்கியமான குழம்பு இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளை இலையை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த தூதுவளை கீரை கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். அதனால் நல்லா அலசிட்டு சிறிது நேரம் உப்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால கசப்பு தன்மை குறையுங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஹைலியே வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருந்து இது மாதிரி கலரி விட்டிங்கன்னா கீரை நல்லா சுருங்கிடுங்க. இந்த மாதிரி இப்போ இதை எடுத்துடுங்க. போதும். ரொம்ப வதக்குனிங்கன்னா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இதுவே போதும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு 3 பெத்த அளவுக்கு தேங்காவை நல்லா பொடியை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இந்த தேங்காவை நல்லா வறுபடணும். இந்த மாதிரி வறுபடுறதுனால ஒரு வாரம்னால இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கெட்டும் போகாது. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தூதுவளை கீரையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதே ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகு, சீரகம், தேங்காயெலாம் நம்ம வதக்கணும் இல்லையா, அதுவும் தனியாக சேர்த்து நல்லா இதுவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதுவும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். அதனால் நான் இப்போயே அரைச்சி வச்சுக்கிட்டேன். சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. குழம்பு தாளிக்கும் போது கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வதக்கி எடுத்த கடாயில் தான் நான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். அந்த கடாய் நல்லா சூடானதும் ஒரு 100 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் கூட வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. தேங்காய் நீங்கள் சேர்த்தாலும் கெட்டு போகாது. நம்ம புளியெல்லாம் சேர்க்கறதுனால ஒரு 10 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு நாட்டு பூண்டு நான் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு இந்த அளவுக்கு பூண்டு போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது கூடவே பெரிய வெங்காயம் நான் 2 எடுத்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 2 கொத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தூதுவளை குழம்பே ஒரு டேஸ்ட்டு தான். இன்னும் கூடுதல் சுவை கொடுக்கறதுக்கு இந்த வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வரணும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தூதுவளை இலையை நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிரேவி பக்கத்துக்கு வருங்க. இந்த ஆயிலும் இந்த பேஸ்ட்டு ஒன்று போல் நல்லா கலந்து வதங்கி வரணும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இதில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா சேர்க்கும் போது அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சோம் இல்லையா புளி, அது நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹையில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல குழம்பு கொதிச்சாதான் தூதுவளையின் முழு சக்தியும் இந்த குழம்புக்குள்ளே இறங்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மிளகு, சீரகம்,
தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இதோட இந்த குழம்பு மூட தேவையில்ல. 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடிப்பிடிக்காத அளவுக்கு. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்து குழம்பு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்ப நல்லா சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. சளி இருமல் கண்டிப்பாக குறையும். மருந்து மாத்திரைக்கு முன்னாடி இந்த நாட்டு உணவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் தூதுவளை குழம்பு ரெடி. நம்ம சேனல் சுவாமி பொன்னஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.